நிறைய பேர் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபுட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனோட டயட் பிளான் தெரியாமலே இந்த ஃபுட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஃபர்தராக கால் பண்ணி கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்தால் 1 மந்த்துக்கு 10 kg வெயிட் லாஸ் ஆகும், 8 kg வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நிறைய பேர் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. கம்பல்சரி நீங்கள் நினைக்கிற மாதிரி வெயிட் லாஸ் ஆகாது. நீங்கள் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இந்த ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே அதை தூக்கி ஓரம் போட்டுருங்க. நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்தால் 1 மந்த்துக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனோட டயட் பிளான் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இருக்க இப்போ நான் சொல்கிற ஒரு 4 ப்ராடக்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஓகே, அது என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்றத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஷேக்மேட் ஃபார்முலா 1 ப்ரோட்டீன் ஃப்ரெஷ். நீங்கள் உண்மையாகவே ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 4 ப்ராடக்ட் கம்பல்சரி உங்கள் கையில் இருக்கணும். இந்த 4 ப்ராடக்டை எந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் 1 டே டயட் பிளானாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் மார்னிங் 6 o'clock வேக்கப் ஆகிட்டு ப்ரஷ் அப் ஆனதுக்கப்புறம் எம்டி ஸ்டொமக்கில் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இருக்க அஃப்ரெஷ், இந்த அஃப்ரெஷ்ஷை நீங்கள் எடுக்கணும். இந்த அஃப்ரெஷ்ஷை எந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னா 1 scoop அஃப்ரெஷ் 160 ml வார்ம் வாட்டரில் இந்த அஃப்ரெஷ்ஷை எடுக்கணும். நெக்ஸ்ட்டு 8 o'clock நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இருக்க ஷேக் எடுக்கணும். நிறைய பேர் கரெக்டாக 8 o'clock இந்த ஷேக் எடுக்கிறது இல்லை, நீங்கள் நினைக்கிற டைமில் இந்த ஷேக் எடுக்கிறீங்க. நீங்கள் இந்த ஷேக்கை எந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னா ஷேக்மேட்டில் 2 scoop, ஃபார்முலா 1ல் 3 scoop, ப்ரோட்டீனில் 1 scoop. இதை நீங்கள் ஒரு ஷேக்காக ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக மார்னிங் 8 o'clock இந்த ஷேக்கை கம்ப்ளீட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு 11 o'clock அஃப்ரெஷ் எடுக்கணும். இந்த அஃப்ரெஷ் எந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னா 2 scoop அஃப்ரெஷ் 250 ml வார்ம் வாட்டரில் இந்த அஃப்ரெஷ்ஷை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு லஞ்ச் எடுக்கணும். இந்த லஞ்ச் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா 200 கிராம் ரைஸ், 300 கிராம் ஃபைபர், 200 கிராம் வெஜிடேபிள். ஸோ இந்த மாதிரி எடுக்கக்குள்ள உங்கள் வெயிட் லாஸ் ரொம்பவுமே அமேசிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 3 o'clock நீங்கள் அஃப்ரெஷ் எடுக்கணும். இந்த அஃப்ரெஷ் எந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னா மார்னிங் 6 o'clock எடுத்த மாதிரி தான் இந்த அஃப்ரெஷ் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு 5 o'clock ஒரு அஃப்ரெஷ் எடுக்கணும். இந்த அஃப்ரெஷ் எந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னா மார்னிங் 11 o'clock எடுத்த மாதிரி தான் இந்த அஃப்ரெஷ் எடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நைட் ஷேக் எடுக்கிற பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த ஷேக் எடுங்க. கம்பல்சரி உங்கள் ரிசல்ட்ஸ் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் மார்னிங் ஷேக் எடுக்கக்குள்ள ப்ரோட்டீனில் எடுப்பீங்க, நைட் ஷேக் எடுக்கக்குள்ள இந்த ஆக்டிவேட்டர் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் பவுடர் கூட எடுங்க. கம்பல்சரி உங்கள் வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸை நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா 1 மந்த்துக்கு 3 kg 4 kg வெயிட் லாஸ் ஆகும். அதுவே நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் ப்ளஸ் ஃபேட் லாஸ் இன்ச் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இருக்கக்கூடிய சேலட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அதை எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னாலும் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நைபர்ஸ்க்கு இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அந்த டாபிக் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.